ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காடை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 காடை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லெமனோட ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து அந்த லெமன் ஜூஸில் உப்பையும் வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து ஒரு 15 minutes வந்து இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து உள்ளெல்லாம் வந்து நல்லா லெமன் ஜூஸ் படுற மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இது வந்து 15 minutes மேரினேட் ஆகட்டும். இப்போ 15 minutes ஆயிடுச்சு. இங்கே வந்து இது போல் ஸ்லிட்டு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மசாலா நல்லா வந்து இறங்கும். இப்போ ஒரு 1/2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 teaspoon காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/2 teaspoon மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 teaspoon கரம் மசாலா, சோம்பும் சீரகமும் ஒரு 1/4 teaspoon, கொஞ்சம் உப்பு, ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு மாத்திரம்தான். இதை வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து உள்ளெல்லாம் இறங்குற மாதிரி நம்ம வந்து கை வச்சு கொஞ்சம் தடவி விட்டுடலாம். இந்த மசாலாவில் வந்து நல்லா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ இந்த மசாலாலாம் உள்ளே நல்லா போட்டுடலாம். பாருங்க, இப்போ இதை வந்து 1 hour மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம எடுக்கலாம். நல்லா எல்லா சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நல்லா வந்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம 1 teaspoon சோம்பு, 1 teaspoon சீரகம் போட்டுடலாம். ஒரு 3 பல் பூண்டு வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது பெரிய பூண்டு, நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். இதில் வந்து காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்கு போட்டுக்கலாம். இதில் அவ்வளோ காரம் இருக்காது. இதை வந்து கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜில் வதங்கினா போதும். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து இல்லை கேப்சிகம் சும்மா வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ காடை ரோஸ்ட் உள்ளே வந்து கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங் பண்ணோன்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வெங்காயம்லாம் நான் வதக்குறேன். இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் வந்து இதில் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கலாம். இது போல் நம்ம சாப்பிடும்போது இது வந்து ரொம்பவே வந்து டெலிஷியஸாக இருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் அதெல்லாம் வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேரமல் சாஸ் வந்து கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ்க்கு, இந்த காரத்துக்கு ஸ்வீட்னஸ்க்கு சூப்பராக இருக்கும். போகிறோம் 1 டேபிள் ஸ்பூன் கேரமல் சாஸ் போட்டால் போகிறோம். இப்போ நம்ம காடை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். இந்த கேப்சிகம், வெங்காயம், கேரமல் சாஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து ஒன்றா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.